அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மதத் யா அப்துல் காதிர் யா ஷைഖி லா தன்சானி. குத்துபுல் அக்தாப் வௌத்துல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பக்தாத் ஷரீஃப் ஜியாரத் பயணத்துல ஏப்ரல் 28 2024 மதிய வேளையில நாங்க அபு மஹ்ஃபூத் மஅரூஃப் இப்னு ஃபைரூசுல் கர்ஹி மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஜியாரத் செய்ய போனோம். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவங்க. 3-4 வயசுலயே அவங்க பேரண்ட்ஸ் சர்ச்சுக்கு பாதிரியார்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அங்க அந்த பாதிரியார்கள் மூன்றில் மூன்றாமவன் அல்லாஹ் பத்தி சொல்லி கொடுக்கும் போது, இல்ல அல்லாஹ் தனித்தவன் அப்படின்னு வாதாடுறாங்க. பாதிரியார் துரத்தி விட்டுறாங்க. இதனால இவங்க அலி இப்னு மூசா ரிதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மகான இஸ்லாமிய கொள்கையில பிடிப்போட அவங்க கேள்விப்பட்டு அவங்கள நோக்கி வந்தாங்க. அந்த சின்ன பிள்ளை அவங்கள கரம் பிடிச்சு இஸ்லாத்துக்கு அவங்கள்ட்டயே உட்கார்ந்து ஆன்மீக கல்விகள் எல்லாம் கற்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல கூட தேடுறாங்க. போன பிள்ளைய காணமே, சின்ன பிள்ளை பள்ளி கணப்பட பிள்ளைய காணமேண்டா கிறிஸ்துவ கொள்கை பிடிக்காம தான் இருக்கிறாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இவங்களை கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைவான பற்று, பாசம், இறை காதல், இதோட இவங்க தாவூது தை ரலியல்லாஹு அன்ஹு அந்த மகானையும் சந்திச்சு ஆன்மீக உச்சத்துக்கே போயிட்டாங்க. கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஹப்பத்து நிறைஞ்ச அந்த வாழ்க்கை, ஆன்மீக காதல்ல உள்ள அந்த வாழ்க்கை, இவங்க எல்லாத்திலயுமே நளினமா நடக்கிற ஒரு தன்மையில இருக்கிறாங்க. ஒரு தடவை இவங்க படகுல போயிட்டு இருக்கும்போது பக்கத்து படகுல குடித்து கும்மாளமிட்டு ஒரு கூட்டம் போகுது. இந்த சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு எதிரா நீங்க துவா கேளுங்க. இப்படி நம்முடைய பயானுக்கும் தியானத்துக்கும் எதிர்ப்பா இருக்காங்களே, அவங்களுக்கு எதிரா நீங்க கையெழுங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க துவா கேட்கிறாங்க. ஒரு அற்புதமான துவா. யாரெல்லாம் இவங்க துன்யால இப்படி சோபமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி மறுமையிலையும் இவங்களை சோனத்துல இப்படி சந்தோஷமா வையே அப்படின்னு கேட்கிறாங்க. சீடர்களுக்கு ஆச்சரியம். அடுத்த கணமே அவங்க எல்லாருமே இவங்க கைய கரம் பற்றி அந்த மது பழக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஆன்மீக சீடர்களா இவங்கள்ட்ட கால் மடிச்சாங்களாம். அப்ப அவங்களுடைய அந்த துவா இப்படி அளவுக்கு மாத்திடுச்சு. கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போலவே தான தர்மங்கள்ல ரொம்ப நிறைஞ்சு வாழ்ந்தவங்க. இவங்களுடைய ஜியாரம் அவ்வளவு அற்புதமா கட்டப்பட்டிருந்துச்சு. கீழையும் ஒரு கிணறு இருக்குது, 2 ஜியாரம். பெண்கள் இறங்குறதுக்கு கஷ்டம்னு சொல்லி ஆண்கள் கீழே இறங்குற மாதிரி அங்க அவங்களுடைய சகோதரர்களுடைய ஜியாரம். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை பேரர் குத்துபுல் அக்தாப் வௌத்துல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சில்லா இருந்த இடம், அதுக்கப்புறமா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சில்லா இருந்த இடம், இதெல்லாம் கீழே இருக்கிறதா சொன்னாங்க. பெண்கள் நாங்க இறங்கல, ஆண்கள் போய் பாத்துக்கிட்டாங்க. இவங்களுடைய கடைசி வாழ்வுல, இது வாழ்வினுடைய இறுதி கட்டம். அந்த நேரத்துல வசீஸ் செய்யறாங்க. சிறிய சிக்கத்தி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய பிரதான மாணவர். நான் ஹால ஹயாத்துல எப்படி நான் உதவி செஞ்சனோ அது போல என்னுடைய மறைவுக்கு பின்னாடியும் நான் உதவி செய்வேன். நீங்க என்ன வேண்டாம் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது போல சிறிய சிக்கத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க மழை வேண்டி உங்கள்கிட்ட போய் பிரார்த்திப்போம், கண்டிப்பா எங்களுக்கு மழை கிடைச்சது. இப்படி கராமத்து நிறைஞ்சவங்க. இவங்க மரணித்த வேலையில கிறிஸ்தவர்கள், யூதர்கள் இவங்க எங்களை சார்ந்தவங்க நாங்க தான் அடக்குவோம் அப்படின்னு சொல்லி போராடும் போது, யாரால முடியுதோ இந்த ஜனாசாவை யாரால தூக்க முடியுதோ அவங்கள்தான் அடக்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பணியாளர் மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு இப்படிதான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னதை வச்சு முஸ்லிம்கள் தான் இவங்களை தூக்க முடிஞ்சது. தஜ்லா நதியோரத்துல இவங்க அடக்கப்பட்டாங்க. அடுத்தாப்புல நாங்க பக்கத்திலேயே அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜியாரத். அந்த பள்ளியும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 80 பிறந்தவங்க. இவங்க அனஸ் இப்னு மாலிக், அப்துல்லாஹ் இப்னு அவ்பா, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு துஃபைல் இப்னு வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு, இது போல பல சஹாபாக்களை இவங்க சந்திச்சிருக்காங்க. இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு 7 வயசு பிள்ளை. அப்ப கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர். அவங்களுக்கு ஒரு 90 வயசாவது இருக்கும். இங்க வர்றாங்க பக்தாத் ஷரீஃபுக்கு. அப்ப மக்கள்லாம் பல கொஸ்டின், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்வியில இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வர்றாங்க. திடீர்னு ஒரு ஆளு, ஒரு விதண்டவாத ஆள் இருப்பாரு இல்லையா, அவர் திடீர்னு எறும்பு ஆணினமா பெண்ணினமான்னு கேட்கும் பொழுது இவங்க நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹனீஃபா இமாமுல் ஆலம் இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்க, சின்ன பிள்ளை அவங்க கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு கையை முத்தி சலாம் கொடுத்து அவங்க காதுல போய் சொல்றாங்க, காலத் நம்லத்துன் அப்படின்னு தானே வருது, நீங்க பெண்ணெருவோன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க திகைச்சு போயிடுறாங்க. இப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு மரியாதையா, இது யார் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி இவங்க பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு துவா செஞ்சு அனுப்புனாங்களாம். இவங்க வாப்பா சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அலிநாயத்தினுடைய துவா பேச்ச பெற்றவங்க. இவங்க சின்ன பிள்ளையில இருந்தே மார்க்க ஞானத்திலையும் ஆன்மீக பற்றிலையும் வாழ்ந்தவங்க. தொழுகையில ரொம்ப பேணுதல் உடையவங்க. இவங்க தொழும் பொழுது என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தடவை மலைப்பாம்பு இவங்களை சுத்தடிச்சான். அதை கூட மக்கள் தான் கண்டு சத்தமிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி தஹஜ்ஜத் வேலையில தொழும் போது கூட சலாம் கௌலம் ரப்பிர் ரஹீம் மும்தாஸுல் யமாயிஹல் முஜ்ரிமூன் இதை திரும்ப திரும்ப ஓதி இருக்கிறாங்க. தன்னுணர்வச்சு ஓதுன நேரத்துல கேட்டாங்களாம் தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா, எதனால இப்படி ஓதுனீங்க அப்படிங்கும் போது, எனக்கு பயம் வந்துருச்சு,
சலாமும் கௌலம் ரஹீம் அந்த கூட்டமானா, அல்லது அதுக்கு பின்னாடி அல்லாஹ் மும்தாசுலையும் ஐயல் முஜ்ரிமூன் குற்றவாளி கூட்டத்திலேயா அப்படி அல்லாஹ் இதுல என்ன சேர்ப்பான்னு தெரியலையேன்ற அச்சத்துலதான் நான் அப்படி ஓதுனேன்னு சொன்னாங்களாம். மாபெரும் ஜவுளி வியாபாரி இவங்க, ஜவுளி வியாபாரம் புரிஞ்சவங்க. அதாவது இவங்கள்ட்ட ஏழை எளியவர்கள் வந்தா தான தர்மம் கொடுக்கறதோட வியாபார ரகசியத்தையும் கத்துக் கொடுத்து அவங்களையும் மாபெரும் வியாபாரி ஆக்கி பாக்குறவங்க. தொழில இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களாம். ஏதாவது பொருட்கள் டேமேஜா இருந்துச்சு, அதுல கிளீசல் இருந்தது, ட்ரெஸ்ல ஏதாவது கிழிவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நோட்டிருங்க, வியாபார சரக்கோட வைக்காதீங்க, அதை ஒண்ணு சொல்லி வியாபாரம் பண்ணணும், அல்லது எல்லா சரக்கோடையும் அந்த மாதிரி வச்சு விற்க கூடாது அப்படிங்கறத ஹராம் ஹலால் பேன்றதுல மாபெரும் சிறந்த மகான் இமாம், மதபுக்குள்ள இமாம் இல்லையா, அவங்க வந்து பேண்டுதலாதான் எல்லா சட்டங்களையும் ஏற்றி வைப்பாங்க. ஒரு தடவை ஆற்றோரத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு துளி சகதி தான் அவங்க மேல படுது, கழுவ போறாங்க. அப்ப பிள்ளைங்க எல்லாம் கேக்குறாங்க, நேத்து வந்து ஒரு ஆள் கேட்டாங்க, ஒரு காயின் அளவு சாதி பட்டாதான் கழுவணும், ஒரு துளி எல்லாம் பரவாயில்லைன்னு சொன்னீங்களே. இல்லவாப்பா, அவங்க வந்து அது வந்து ஃபத்வா, நம்ம இறைச்சத்தோட வாழணும் இல்லையா, இது தக்குவா அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்களுடைய அசல் பேர் நொமான் இப்னு சாபித் தான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து பெருங்கொண்ட இமாம். இப்படிப்பட்ட இமாம் இவங்களை ஜியாரத் செய்யற பாக்கியம் கிடைச்சது. இவங்க வந்து ஹிஜ்ரி 150 மறைஞ்சாங்க. அடுத்தது நாங்க அபூபக்கர் ஷிபிலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜியாரத்துக்கு போனோம். இவங்க வந்து சின்ன வயசுலயே குர்ஆனை முடிச்சு ஹிஃப்ஸ் முடிச்ச மாபெரும் மகான், சிறந்த அறிவாற்றல் மிக்கவங்க, மாலிக் மதஹப் சார்ந்தவங்க. இவங்க வந்து மொத்த கிரந்தத்தை மனநமிட்டாங்களாம் சின்ன வயசுலயே. ஃபிக்ஹ்ல தேர்ந்து விளங்கிட்டு அவங்க நஹு பக்கம் போறாங்க. நஹு கிராமரை கற்க போன இடத்துல அவங்க ஆசான் வந்து தரப ஜெய்துன் அம்ரன் அப்படின்ட்டு உதாரணம் போட்டிருக்காங்க. அப்போ கேட்டு இருக்காங்க, நிஜமாவே ஜெயித் அம்ரன் அடிச்சாரா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல நான் உதாரணத்துக்காக வேண்டிதான் சொல்றேன், உடனே பொய்யை கொண்டு ஆரம்பிக்கிற இந்த இல்மு எனக்கு வேணான்ட்டு போயிட்டாங்களாம். அப்படி ஆன்மீக பாதையை நோக்கி வந்திருக்கிறாங்க ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்டயே எல்லா ஆன்மீகத்தை கற்று எல்லா கலைகளையும் கற்று அவங்க கட்டளைப்படியே அவங்களுடைய பயிற்சி பெற்று வாழ்ந்த ஆளு. ஒரு உஸ்தாதால தாஜ்ல் அவுலியா அப்படின்னு சொல்லி அவங்கள லேசா நினைச்சிடாதீங்க, அல்லாஹ்வுடைய கண்களால் ஊடுருவி பாக்குற ஆள் இவங்கதான் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. இறை தியானத்துல தன்னுணர்வற்று போற ஆளு. அவங்களை அறியாமையே தஜ்லா நதியில விழுவாங்களாம். இறை தியானத்துல அல்லாண்டு திக்கர் செஞ்சுட்டு, ஆனா நதி ஒதுக்கிருமா. நெருப்புல குதிச்சா நெருப்பு அணைஞ்சிருமா. வனாந்திர பாதையில உணர் இல்லாம போவாங்களாம். விலங்குகள் இவங்களை கண்டு விரண்டோடுமா. ஒரு தடவை மலை உச்சியில தியானம் பண்ணும்போது அதுல இருந்து குதிச்சிருக்காங்க. காற்றுல அப்படி மிதந்து வந்து கீழே இருந்துட்டாங்களாம், விழல. அப்ப அசரீரி கேக்குதா, அல்லாவால கபூல் செய்யப்பட்ட உங்களை வேற எதுவும் கபூல் செய்யாது அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுச்சான். இப்படிப்பட்ட கஷ்ஃபுல் குலூப் உள்ள ஆளுதான் இவங்களும். துல்ஹஜ் பிற 27 ஹிஜ்ரி 334 வெள்ளிக்கிழமை இவங்க மறையிறாங்க. அடுத்தது நாங்க வந்து பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபு நஸ்ர் இவங்களுடைய குனியத்து பெயரு. பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இதுதான் ஹாஃபி, பிஷ்ருல் ஹாஃபி இதுதான் அவங்களுடைய பிரதான பெயர். இவங்க யாருன்னு சொன்னா, இவங்க வந்து துனியாவுடைய சுகபோகத்துல வாழ்ந்த ஆள் தான். திடீர்னு வந்து ஒரு ஆள் வந்து இவங்க கதவை தட்டுறாங்க. வீட்டுல இருக்கும் பொழுது தட்டி ஒரு அடிமை பெண் வந்து திறக்கிறாங்க. ஒரு சவுண்ட் வருது, நீங்க எல்லாரும் எஜமான் நினைச்சிட்டீங்களா, சுதந்திரமா இவ்வளவு சுகபோகத்துல இருக்கிறீங்க துனியால, உலக வாழ்க்கையில உங்களுக்கு மேல அல்லாண்டு ஒரு ஆள் இருக்கிறான், நம்ம அவங்கள்ட்ட அடிமைங்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு அறிவுரை வழங்குறாங்க. இவங்க அவங்க உணர்வுல பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வர்றாங்க. தோழர்களை எல்லாம் விட்டுட்டு செருப்பு இல்லாமயே அந்த ஆளை கவனிக்க ஓடி வர்றாங்க. 5 அவங்க பிஷ்ருல் ஹாஃபி செருப்பு இல்லாம வந்தாங்களாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஹாஃபின்ற பேர் வந்ததுக்கு காரணம் இன்னொன்னு ஒன்னையும் சொல்லுவாங்க. அதாவது செருப்புடைய வார் அறந்துட்டு கடைக்கடையா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு வியாபாரி சொல்லிருக்கு, செருப்பு தைக்கிற வியாபாரி, இந்த செருப்புக்காக வேண்டி துனியாவுடைய இவ்வளவு ஆசையா துனியா மேல செருப்பாத்தா என்ன, இதுக்காண்டி இப்படி கடைக்கடையா அலையணுமா அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு ரோஷம் வந்து செருப்பை தூக்கி போட்டுட்டு அன்றையிலிருந்து செருப்பு இல்லாம உணா வந்தாங்க. அல்லாஹ் வந்து அருள ஃபிராஷா பூமியை வந்து விரிப்பா கம்பளமா விரிச்சிருக்கிறோம்னு சொல்றான். அல்லாஹ் விரிச்ச அந்த பூமி, அந்த கம்பளமா அல்லா பூமியை வச்சிருக்கும் போது அந்த பூமிக்கு மேல அல்லாஹ் விரிச்ச அந்த விரிப்புல செருப்பு போட்டு உலாவுறதா, செருப்பு வேணாண்டு இருந்தாங்களாம். இவங்களை அவங்க சுகபோகத்துல இருக்கும் பொழுதே அல்லாஹ் வந்து ஆன்மீக பாதைக்கு ஒரு விலாயத்துடைய மகானா தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் ஒண்ணு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு பேப்பர்ல அல்லான்னு எழுதி கடந்துச்சு, அதை எடுத்து மஹப்பத்தோட எடுத்து கண்ணில் ஒத்தி நறுமணம் பூசி வச்சாங்க. அன்றிலிருந்துதான் இவங்களை வந்து ஆன்மீக பாதையில அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததா இப்படி ஒரு கருத்தை வரலாறுல வைப்பாங்க. அபார வணக்கம். ஐயாராது அல்லாஹ் பக்கத்துல நெருங்கி பிரார்த்தனையிலேயே தான் ஈடுபட்டிருப்பாங்க. பேணுதல் ஹராம் ஹலால் பேணுதல் உடைய ஆளு. ஒரு தண்ணி தாகத்தின் போது கொடுத்தா கூட அது எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டு, இது வந்து பாவியலால வெட்டப்பட்ட கிணறு, அதனால எனக்கு இந்த தண்ணி வேணாம்பாங்களாம். குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ போர்வையை போத்தக்கூடாதான்னு கேட்கும்போது நான் ஏழைகளை நினைச்சு பாக்குறேன்னு சொல்லுவாங்களாம். கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுகள் மூலமா கண்டு பிஷாரத்தை பெற்றவங்க. பிஷ்ரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு இவ்வளவு மகத்துவம் கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன நேசிச்சு, என்னுடைய குடும்பத்தை நேசிச்சு
என்னுடைய பாதையிலையும் மக்களை இழுத்துட்டு வர்றதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்வு கிடைச்சது, கண்ணியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. உங்களுடைய கடைசி காலத்துல ஒரு விலங்கு சாணமிடுது கோவில் கழுத. இதை வச்சு பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிச்சுட்டாங்க போல, இவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பக்தாத் ஷெரீஃப்ல ஒரு விலங்கு சாணமிடாதான். ஏன்னா இவங்க செருப்பு இல்லாம அவளா ஒரு ஆளு. அதனால இவங்க மறைஞ்சதை இந்த சாண இட்டத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வரலாறுல பதிவிடுவாங்க. ஹிஜ்ரி 227 77வது வயசுல இவங்க மறைஞ்சாங்க. அவங்க மறைஞ்ச பின்னாடியும் உங்களை கனவுல பார்த்து பிஷ்ரே ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் உங்கள்ட்ட எப்படி நடக்கிறான்னு கேட்கும்போது, அல்லாஹ் என்ன நேசிச்சவங்க, என்ன பாவத்தையும் மன்னிச்சு, என்ன நேசிச்சவங்களுடைய பாவத்தையும் மன்னிச்சு, என் ஜனாசால கடந்தவங்க, என்ன மஹப்பத்தோட ஜியாரத் செஞ்சவங்க எல்லாத்திட்ட பாவத்தையும் மன்னிச்சதா அல்லாஹ் சொல்றான்னு சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியத்தை தருவான். அடுத்ததான் நாங்க அபுல் ஹுசைன் நூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஜியாரத் பண்ணோம். எங்களுடைய அசல் பெயர் அஹ்மத் இப்னு முஹம்மது நூரி. நூரின்னு அழைக்கிறதுக்கு காரணம், இவங்க பல காரணங்கள் சொல்றாங்க. ஒரு இரவுல பயான் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க வாயிலேருந்து ஒரு ஒளி கிளம்பி அவங்க வீட்டையே வெளிச்சத்தால நிறைச்சுதான். அது மாதிரி இவங்க கஷ்புல் குலூப், கல்ப ஊடுருவி பாக்குற ஆளு. அதனால உங்களுக்கு எல்லாத்திர கல்ப வெளிச்சமிட்டு காட்டப்படுறதுனால உங்களுக்கு இந்த பெயர் வந்துச்சு. அல்லாஹ்வை பத்தி உள்ள ஞான ரகசியங்கள் ஃபுல்லா தெரியும். அதனால இவங்களுக்கு நூரின் பெயர் வந்துச்சு. உங்க வனாந்தரங்கள்ல கல்வத்துல உட்காந்து வணங்கும் போது உங்க பக்கத்துல அப்படி ஒளி கற்ற நிக்குமா, வெளிச்சம் கட்டிட்டு அப்படி வெளிச்சமிட்டு நிக்குமா. இதனாலதான் இவங்களுக்கு நூறின் பெயர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையிலேயே தான தர்மத்துல அவங்க கடை வீதிக்கு போகும்போது ஏதாவது ரொட்டி எடுத்துட்டு போனா கூட அவங்க பசியோடையே பல வருஷம் கழிச்சிருக்காங்க. ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அவங்க பசியோடையே இருந்த ஆளு. சிறிய சிக்கத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரதான மாணவர். அல்லாஹ் குர்ஆன்ல வகூதுஹன் நாஸ், நரகத்துடைய எரிபொருளா மக்களை சொல்றான். இவங்க கேட்பாங்களா, அல்லாஹ் இப்படி சொல்றியே, அபுல் ஹுசைன் நூரி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் இப்படி சொல்றியே, என்ன அந்த மக்களெல்லாம் விட்டுற அல்லாஹ் நரகத்துக்குரிய எரிபொருளா என்ன நீ தேர்ந்தெடுத்துன்னு கேட்பாங்களாம். மக்கள் மேல, எல்லா மக்கள் மேலையும் அவ்வளோ இறக்கம் உள்ளவளா, எல்லாருக்காக வேணியும் துவா செஞ்சு வாழ்ந்த ஒரு மகான். தஸவ்வுஃபுடைய பாதையை பத்தி எல்லாரும் கேட்டா, உலக பற்றச்சு வாழணும், உலகத்தை விட்டுருங்க, நீங்க இல்ல உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா பொறுமை செய்யணும், கிடைச்சா ஏழைகளுக்கு பங்கிட்டு வாழணும், இதுதான் தஸவ்வுஃப் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு பேரிச்சம்பழத்துக்கு தன்னுடைய நஃப்ஸ் ஆசைப்பட்டுட்டுன்னு சொல்லி சிங்க கோயில போய் வனாந்திரத்துல போய் உட்கார்ந்தாங்களாம் கோபத்தோட நஃப்ஸ் அடக்கத்துக்கு. அந்த சிங்கங்கள்லாம் மண்டிட்டு இவங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களோட. அது மட்டும் இல்லாம பசரால இவங்க போயிட்டு இருக்கும் பொழுது முக்தலித் ஒரு அரசர், அவர் லுத்துஃப்னு எழுதப்பட்ட நிறைய மது ஜாடிகளை வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. கோவத்தோட எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா. ஒரே ஒரு பாட்டில மட்டும் மிச்சம் வச்சிருக்காங்க, ஒரு ஜாடியை. இப்ப அந்த அரசர் கேட்கிறாரு, இது மட்டும் என்ன மிச்சம் வச்சுக்கிறீங்க, நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஒரு அரசர் தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமா நானும் ஒரு பெரிய சீர்திருத்தவாதி தான், அதனாலதான் நான் எல்லாத்தையும் அல்லாஹ் உஹக்காத செயல்களெல்லாம் நான் உடைச்செறிகிறேன் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த ஒன்ன மட்டும் ஏன் விட்டு வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, நான் எல்லாம் உடைக்கும் போது நான் அல்லாஹ்க்காக வேண்டி உடைச்சேன், கடைசி ஒன்ன உடைக்கும் போது என் மனசுல தோணுச்சு, அதாவது அரசருக்கு மத்தியிலே இவ்வளவு தைரியமா செய்யறோண்டு ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனால அந்த ஒன்ன உடைக்கிறத விட்டுட்டேன்னு சொன்ன உடனே அந்த பஸ்ராவுல அந்த அரசர், நீங்க உண்மையிலேயே பெரிய சீர்திருத்தவாதி தான், அல்லாஹ் அஞ்சு வாழ்ற ஆளா இருக்கிறீங்கன்னு சந்தோஷப்பட்டு, நீங்க பஸ்ராலேயே எனக்கு துணையா ஒரு சீர்திருத்தவாதி என்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு இஸ்லாமிய பாதையில பற்று மிக்கவரா வாழ்ந்து சீர்திருத்தவாதியாவே அமைச்சு வச்சிருந்தாங்களாம். அந்த அரசருடைய மறைவுக்கு பின்னாடிதான் திரும்ப பக்தாத் ஷெரீஃப்க்கு இங்க வந்திருக்காங்க. அல்லாலேயே ஃபனாவாவி, அல்லாஹ்வுலயே அழியுண்ட மாபெரும் மகான் அபுல் ஹுசைன் நூரி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களையும் நாங்க ஜியாரத் செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு நாங்க பக்தாத் ஷெரீஃப் எங்களுடைய குத்புல் அக்தாப் ஓதுராலம் ஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஆன்மீக பட்டண ஆன்மீக அரண் அந்த கோட்டைக்குள்ள நாங்க வந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி உள்ள ஜியாரத்துகளை பத்தி இனி உள்ள தொடர்ல பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.